இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். திருச்சியில இருந்து ஜெயந்தி மலர் என்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு அல்சரா, எவ்வளவோ மருந்து சாப்பிட்டோம், அவங்களுக்கு வயிறு வலி நிற்கலை, உரப்பே சாப்பிட முடியாதான். இந்த சூழ்நிலையில் தான் நான் ஜாய் டிவியை பார்ப்பதுண்டு. ஒவ்வொரு ஞாயிறும் நான் மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்ப்பேன். ஒரு நாள் அம்மாட்ட ஜெபம் பண்ண எனக்கு தோணுச்சு. நான் ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன். அவங்க ப்ரேயர் ஆயில் கையில் எடுத்துக்கிட்ட சொன்னாங்க. ஃபோன்லேயே ஜெபம் பண்ணாங்க, வசனத்தை அனுப்பி. என்ன ஆச்சரியம், இந்த வயிறு வலி இப்போ 4 மாதமாக வரலை அப்படின்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள், பயனடைங்கள். நிறையா போன்கள் போடுறீங்க, அதில் ரொம்ப ஆறுதலாக இருந்தது, தீர்க்க தரிசனமாக பேசுனீங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் தான் பேசுகிறார். பேசுவது நீங்களும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் பேசுகிறாரு, நான் இல்லை. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டார் என்றால் நீங்கள் சின்ன காணிக்கினால இந்த ஊழியத்தை தாங்கலாம். மலைகள் குளங்களை நிரப்புன்னு இருக்கு, சிறு மலைத்துளி தான் அது வெள்ளத்தை உண்டாக்கிறது. அதே போல் உங்களால் முடிஞ்ச காணிக்கை நீங்கள் அனுப்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷபலவரவோ. இந்த சுவிசேஷ ஊழியத்தை நீங்களான்னு சேர்ந்து செய்வோம். உங்களுக்கும் பங்கு உண்டு. அநீதியான பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள், நித்தியத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அப்படி செய்யுங்கள் இருக்கு. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகமே மிகுந்த சந்தோஷப்படும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதை குறித்து ரோமர் 10 நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. அனுப்பப்படணும்னா பொறுப்பேற்றான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. அல்லேலூயா. இருக்காதகரவாதி அவர் நாமத்துக்காக நம்ம எதையெல்லாம் இழக்கிறோமோ அதையெல்லாம் 100 மடங்கு இந்த இமெயிலில் கிடைக்கும். நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீண் விரை செலவு ஸ்டாப் பண்ணப்படும். இங்கே கொடுத்து பாருங்களேன், வைத்திய செலவு நிறுத்தப்படும், வீண் விரை செலவு நிறுத்தப்படும். அல்லேலூயா. தேவையில்லாத செலவு வராது. இதை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனரா செய்வாடுங்கப்பா. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. கஷ்டபலபர் என்னோடு எங்களோடு நீ பேசுவீராக. எதுக்கு நம்முடைய வார்த்தையை அனுப்புகிறோம், அது காரியம் வாய்க்கும்படி செய்வீராக. உடைய வசனத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்துமப்பா. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் எங்களுடைய செய்தியுடைய தலைப்பு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஓ வேதனை நீங்கி சுகமாயிரு. அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அவள் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று ஹாஸ்பிட்டலுக்கே செலவழிச்சிட்டா. எப்படி என் மகனுக்கு நாங்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஸ்தியெல்லாம் விற்று தான் வைத்தியம் பார்த்தோம். அந்த மாதிரி அவள் செலவழிச்சிட்டா. அடுத்து செலவழிக்கிறதுக்கு காசு இல்லை, என் மகனை நாங்கள் வாலிப மகனை விட்டுட்டோம். ஆண்டோடைய சித்தத்துக்கு அப்போ தான் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் அவனை 20 வயசுல எடுத்துக்கொண்டார். இவ்வளோ மாதிரியே நாங்களும் அலைஞ்சோம். எப்படியாவது சொத்தை வித்தாவது நம்ம பிள்ளையை காப்பாற்றிடணும், எப்படி நம்ம விடலாம் அப்படின்னு. எங்களுடைய உறவினர் எல்லாரும் சொன்னாங்க, இது எம்ஜிஆர் வியாதி, விட்டுருங்க, எதுக்கு ராஜ வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது எப்படி பெற்றவங்களுக்கு விட முடியுமா, எதையாவது விற்று. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், தலையை அடமானம் வச்சு கூட நான் உனக்கு பார்த்துருவேன் அப்படிம்பாரு. ஒரு பையனால், ஒரு பையன் 2 பொண்ணு எங்களுக்கு. ஆனால் எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாத்தையும் விற்றுட்டா, ஆஸ்தியெல்லாம் விற்று பார்த்தான் இருக்கு பைபிளில் இல்லையா? ஆனால் சற்றாயிலும் சுகம் கிடைக்கல. ஆனால் அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறா, இனிமேல் செலவழிக்கிற காசு இல்லை, இந்த இயேசு நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு வர்றாரே, நம்ம போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவோம், அப்போதான் நான் சுகமாவேன்னு உள்ளத்தில் தீர்மானம் எடுக்கிறான் இல்லையா? அது செலவழித்த பிறகுதான், எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் அவளுக்கு புத்தி வருது. அதுவரை வைத்தியர் மேலே அவள் நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறாள், பணத்து மேலே நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறாள், சொத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கா. இப்போ எல்லாம் போயிடுச்சு அவளை விட்டு. வைத்தியர் கைவிட்டாங்க, வைத்தியரால் கைவிடப்பட்டாள்னு பைபிள் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்களும் எக்கச்சக்கமான பணத்தை செலவழித்து வைத்தியம் பார்த்துருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க ஹெச்எம்மா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவர் இபியில் கவர்மெண்ட்டு போஸ்ட்டில் இருந்து இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவங்க சொன்னாங்க, என் கணவருக்குமா 25 லட்சத்துக்கு மேலே செலவுமா. ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கார் அந்த ஐயா. வெண்டிலேட்டருக்கு எத்தனையோ முறை போய் உயிரோடு வந்துட்டார். சுகம் கொடுத்தது கர்த்தர் தானே அந்த அம்மா சொன்னாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா சில வியாதிகள் வைத்தியர் மூலம் மருந்து மூலமும்
ஆண்டவர் சுகமாக்குவார். ஏன்னா அதே பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டுவதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டுவது இல்லைன்னு இருக்கு. எசேக்கியா எப்படி வியாதிப்பட்டு கிடந்தார், அவருக்கு வந்த அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. ராஜ வைத்தியம் பார்த்துருப்பார் அவர், ஆனால் மரணம் தான் அதுக்கு முடிவாக இருந்தது. ஆனால் அவர் அழுது ஜெபம் பண்ணதுனால அல்லேலூயா அவர் ஒரு மருந்தையும் ஆண்டவர் சரியான ட்ரீட்மெண்ட்டையும் சொல்கிறாரு எசேக்கியாவுக்கு இல்லையா. அத்திப்பழ அடையை கொண்டு வந்து 10 போடுங்கள் அப்பொழுது பிழைப்பான் அப்படின்னு. அதே மாதிரியே பிழைச்சாரு. இதே போல் சில வியாதிகள் நாள்பட்டு இருக்கலாம், அதனால் நீங்கள் வேதனைப்படலாம். இவளுக்கு பெரும்பாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளால் வலி தாங்க முடியலை, அவள் நடக்க முடியவில்லை. அதான் அவள் நினச்சா அது ஊர்ந்து போய் நம்ம இயேசுவின் வஸ்திரத்தை தொற்றுன்னு சொல்லி இயேசு அந்த வெளியே வரும்போது அவள் வஸ்திரத்தை ஓரத்தில் போய் தொடுறான். உடனே அவருக்குள்ள அந்த வஸ்திரத்தில் இருந்த வல்லமை அவளுக்குள்ளே இறங்கி அவள் சுகம் பெற்றதை உணர பண்ணினது. அவள் சரீரத்தில் உணர்ந்துட்டா, நின்று போச்சு உதிரப்போக்கு. பாருங்க, நீங்கள்னாலும் அப்படி வஸ்திரமாகி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கணும், அவருடைய சமூகத்தில் இருக்கணும். தேவாலயத்தில் வஸ்திரத்தங்கள் சாலமோன் மண்டபத்தில் இருந்ததுன்னு பார்க்குறோம். நம்ம கூடுற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும், தேவ சமாதானம் இருக்கும், தேவனுடைய ஆரோக்கியம் இருக்கும், அங்கே தேவ சமூகம் இருக்கும். 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்துல அவர் இருக்கிறார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. திரளான ஜனங்கள் கூடியிருக்காங்க, அங்கே அவர் வந்து கொண்டு இருக்கிறார் இயேசு. அந்த கூட்டத்துக்குள்ளே போய் தன் உள்ளத்தில் தீர்மானம் எடுத்து எப்படியாவது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாயிருவேன்னு விசுவாசத்தோடு போய் தொட்டா சுகம் பெற்றார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் பல நாள் வியாதியில் இருக்கீங்களா? வருஷக்கணக்காக படுக்கையாக இருக்கீங்களா? இல்லை லோயா, இல்லை வேலை உங்களால் அவ்வளோவா செய்ய முடியலையா? வியாதி நிமித்தம், பலவீனத்து நிமித்தம் ஆண்டவர் சொல்றார், வேதனை நீங்கள் சுகமாயிரு. அன்றைக்கு அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரிக்கு சுகம் கொடுத்தது உண்மையானால் உங்களுக்கு கொடுப்பது உண்மை. வேற வசனம் போய் சொல்லாது. அவரை தொடர்ந்து பின்பற்றி வாங்க. இப்பொழுது உங்கள் வேதனை நீங்கள் சுகமாக இருக்க முடியும். இங்கே யாரெல்லாம் வேதனைக்குரியவர்களாக, பலவீனத்துக்குரியவர்களாக, சஞ்சலத்துக்கு உரியவர்களாக, தவிப்புக்கு உரியவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படின்னா, மார்க் 16:14 அந்நிய தேவனை சேவிக்கிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். யாருக்கு வேதனை பெருகும்? அதே போல நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 29, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாமத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுவானம் குடிக்கிறவங்களுக்கு தானே இருக்கு. சாராயம் குடிக்கிறவங்க, அவங்க வீட்டில் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை, வேதனை. இந்த ஜாய் டிவியை பார்த்துட்டு ஒருத்தவங்க திருப்பூர் பக்கம் இருந்து ஃபோன் அடித்தாங்க, நீங்கள் குடிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கம்மா, எங்கள் வீட்டுக்காரர் 50 வருஷம் குடித்தார், அதை கேட்டு அப்படியே நிறுத்திட்டாருமா, அன்னைக்கு நிறுத்தினது தான் அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்கிறாங்க. பாருங்க, இன்னும் நான் அவங்களெல்லாம் பார்க்கல. யாருக்கு வேதனை, பல வேதனை, கஷ்டம், 50 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சுமா. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை குடியை நிறுத்தும், விபச்சாரத்தை நிறுத்தும், கலகத்தை நிறுத்தும், தகாதவைகளை நிறுத்தும், வியாதிகளை நிறுத்தும், தடைகளை உடைக்கும். ஆண்டுடைய வார்த்தை அது காதை வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடிய வார்த்தை, பெண்மான்களை ஈனச் செய்யக்கூடிய வார்த்தை. இது பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சவுண்டையே, யாருக்கு தயவு செஞ்சு பிராந்தி கடைக்கு போகாதீங்க. அல்லேலூயா. குடியை நிறுத்தும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா உனக்கு ஐயோ, உன் பிள்ளைகளும் நீ நன்றாக இருக்க வேண்டுமானால், அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா 8:18 நிறைவேற வேண்டுமானால், ஒரு சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் போதையை விட்டு விடுங்கள். சாராய கடைக்கு போவதை தயவு செஞ்சு டாஸ்மார்க் போகிறத நிறுத்துங்கள். உங்கள் வீட்டில் வேதனை உடனே நீங்கும். அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அந்நிய தேவனை சேவிக்காதீங்க, குந்தி குந்தி நடக்காதீங்க. அதே அங்கே எலியா சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, குந்தி குந்தி நடக்காதீங்க, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்க.
பாகால் தெய்வமானா பாகால்கிட்ட போங்க. அநேகர் ரெண்டையும் பின்பற்றுவாங்க பாருங்க. அதனால வேதனையை சந்திப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட குறை இருந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும், ஏதாவது ஒரு சத்துரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதுலேருந்து ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அதேபோல் இப்போ வேதனை நீங்கி சுகமாக இருக்க வேண்டுமானால் இன்னும் ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 32:10 யாருக்கு வேதனைனா துன்மார்க்கருக்கு தான் வேதனை. சங்கீதம் 7:14 பாவி அக்கிரமத்தை பெற வேதனைப்படுகிறான். பாவிகளுக்கு தான் வேதனை, துன்மார்க்கருக்கு தான் வேதனை, குடிக்கிறவங்களுக்கு தான் வேதனை, அந்நிய தேவர்களை சேவிக்கிறவங்களுக்கு தான் வேதனைன்னு தெளிவாக வேதம் சொல்லுகிறது. இந்த வேதனைகள் நீங்குவதற்கு நம்ம சுகமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், ஆரோக்கியமாய், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், தொடர்ந்து அவரை பின்பற்றி வர வேண்டும். இதேபோல் அங்கே நம்ம பார்க்குறோம் 119 சங்கீதம் 24 வேதனைகள் நிரந்தரமாக நீங்குவதற்கு நமக்கு நாமே ஆராய்ந்து பார்த்து, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வேதனைக்குரிய வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். ஏனெனில் மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவு மரணம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ சுயபுத்தியில் சாயாதபடி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி ஒவ்வொரு நாள் நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனங்காய கண்ணாடியை வைத்து நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஏதாவது வேதனைக்குரிய எது செஞ்சுருக்கோமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத வசனத்தை மீறி ஏதாவது செஞ்சுருக்கோமா, பேசியிருக்கோமா, சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். அதுக்காக ஒரு பிரச்சனை வருது, ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்படுத்துது அப்படின்னா இது எதனால் வந்துச்சுன்னு ஜெபம் பண்ணுவோம். யாருனால வந்தது பாருங்கள், யோனா காலத்தில் கொந்தளிப்பு வந்தது, கடல் கொந்தளித்தது, இது யாருனால வந்ததுன்னு மாலுமியை சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனா பேரில் விழுந்தது. ஏன்? அவன் திசை மாறி வந்துட்டான், நினிவேக்கு போனால் தரிசிக்கு போகிறான் இல்லையா? அதனால முழு போட்டில் இருக்கிற அவ்வளவு சரக்கையும் கடலுக்குள்ளே போட வேண்டிய நிலைமை. உயிரை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்தார், எல்லாருடைய உயிரையும் இல்லையா? ஏன் இன்னைக்கு நஷ்டம் வருகிறது? ஏன் லாபம் இல்லை? ஏன் பொத்தல் பையில் போட்டது மாதிரி இருக்கிறது? ஏன் வேதனை? நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்காதனால. நமக்கு நாமே ஒரு கஷ்டம் வரும்போது ஆராய்ந்து பார்ப்போம், எதனால் ஆண்டவரே. அதாவது சில காரியங்களை வேதனைகளை நம்மளே வர வச்சு விடுவோம். சில வேதனைகள் சாத்தானால் வரும், சூழ்நிலைகள் இயற்கை சூழ்நிலை மூலம் வரும். ஆனால் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்ம வழி அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு வேதனை இல்லாத, கலகம் இல்லாத, சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்வு நம்ம வாழ முடியும். அடுத்து நம்ம பார்க்குறோம் 1 யோவான் 4:18 பயமானது வேதனை உள்ளது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் 365 முறை பயப்படாதன்னு எழுதி வச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு எதை பார்த்தாலும் பயம். ஒரு விசுவாசி கன்சீவாக இருக்குது 7-8 மாதம், கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயந்துட்டு ஓடுதான். உடனே பிள்ளை வேகமாக துடிக்குதான், வைத்திருக்கிற பிள்ளை இதயம் பக்குன்னு அடிக்குதான். ஏன் கரப்பாம்பூச்சிக்கு எதுக்கு பயப்படணும்? அது வேதனை உள்ளது, பயம். பிள்ளைக்கு ஆபத்து, அப்புறம் வைத்திருக்கிற பிள்ளைக்கும். எதுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் வலது கரத்தை பிடிச்சு பயப்படாதேங்கிறாரு. இப்போ எது பயங்கர வேதனையிலேருந்து கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்குறார். அந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வேதனை நீங்கிறது, உங்கள் சரீரத்தில் இருக்கிற வேதனை நீங்கிறது, விளைவின வியாதி நீங்கிறது. ஆண்டவருக்கு பிடிக்காத குடி, போதை, விபச்சாரத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். 2வது அந்த வேதனையிலிருந்து. 3வதாக பயத்திலிருந்து விடுதலை கொடுக்குறார். பயப்படாதீங்க, பயம் வேதனை உள்ளது. அதே போல் பாருங்க, நம்ம வேதனை இல்லாமல், கலகம் இல்லாமல், எப்போது யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும், எல்லாரும் அனுகூலமாய் நமக்கு வர வேண்டும். மனுஷ தயவு, தேவ கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வர விருத்தி அடைந்தாராம். நாமும் வேதனையின்றி விருத்தி அடைய வேண்டுமானால் நீங்கள் நானும் நீதிமொழிகள் 4:22 வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனாக இருக்கிறதாம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதாம். இந்த வேத வசனத்தை அதிகமாய் தியானம் பண்ணணும். தியானிக்கிற தியானம் அது இன்பமாக இருக்கும். நம்ம வேத வசனத்தை தியானிக்கும் போது நம்ம இருதயத்தில் அக்னி மூலம், தாவீது ராஜா அப்படி தான் சொல்கிறாரு, வேதத்தை நான் தியானிக்கும் போது என் இருதயத்தில் அக்னி மூண்டது. அப்படி நான் விண்ணப்பம் பண்ணினே. அதாவது வேத வசனத்தில் ஆவி இருக்கிறது, தேவ ஆவி இருக்கிறது, அதில் இயேசுவின் ஜீவன் இருக்கிறது.
வேத வசனம் ஆவியாய் ஜீவனுமா இருக்கிறது. அது நம்மளை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறது. மங்கிரீர திரிய அணைக்காது, முறிந்த நாளில் அது நெரிக்காது. வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து நம்மளை சீர்திருத்தம் பண்ணி கொள்ளும்போது நம்ம வேதனை இல்லாத ஆரோக்கியமுள்ள வாழ்வு வாழ முடியும். வேத வசனத்தை அசட்டை பண்ணாதீங்க. என்ன அசட்டை பண்ணுகிறோம்? நானும் அசட்டை பண்ணுவேன் இருக்கு. அதே போல் பாதாள வேதனை, அது ரொம்ப கொடுமை. காலமெல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பாதாளத்தில் இருக்கிற வாழ்வு. சரி, பரலோகத்தில் நம்ம கோடான கோடி ஆண்டுகள் வாழ்ந்தாத்தான் அங்கே தான் நிம்மதி, அங்கே தான் சமாதானம். அங்கே வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, வருத்தம் இல்லை, தடைகள் இல்லை, அங்கே எதுவுமே தேவையில்லை. ஆண்டுடைய முகத்தின் பிரகாசம்தான் பரலோகத்தில் இருக்குது. நாம் அப்படி பிரகாசத்தில் பிரகாசம் அடையலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனை இல்லாத அந்த பரலோக ராஜ்யம் நீங்கள் நானும் போவது தேவ சித்தமாக இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், லூக்கா 16:23 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே லாசரு ஐஸ்வர்யவானை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அந்த ஐஸ்வர்யவானோட கூட பிறந்தவங்க இன்னும் 5 பேர் இருக்காங்கன்னு பார்க்குறோம். அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலில் நாய்க்கு போடுறது அந்த உணவை மிச்ச மீதியை இந்த லாசரு தன் பசியை அது மூலம் ஆற்றிக்கொள்ளுகிறான். அவனும் மரித்தான், இந்த பணக்காரனும் மரித்தான். இந்த லாசரு பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில் இருக்கிறத பார்க்குறாரு. இவரோ பாதாளத்தில் தண்ணி கூட கிடைக்காம என்ன செய்கிறார்? நாக்கெல்லாம் வறண்டு போய் அக்கினி கடலில் கிடக்கிறார். அப்போ இவருக்கு எரியுது. ஐயோ ஆண்டவர்! ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிடணும், பரலோகத்திலேருந்து பாதாளத்தை பார்க்க முடியும், பாதாளத்துலேருந்து பரலோகத்தை பார்க்க முடியும். ஆனால் இங்கேருந்து அங்கே போக முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது. அதுதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? ஆனால் இவன் நம்ம வேலைக்காரன் இல்லை, ஆகா பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில இருக்கான், நம்ம இந்த நரக அக்னியில் பாதாளத்தில் வேதனைப்படுகிறோமே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நான் தான் இதில் கஷ்டப்படுறேன், என் கூட பிறந்த 5 பேர் இருக்காங்க, நீங்கள் என்ன செய்யும்? அவனை லாசரு அனுப்புங்க. ஏன்னா லாசரு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் வீட்டு ஆளுகளுக்கெல்லாம் தெரியும். இவன் போய் இந்த பாதாளத்துக்கு எல்லாரும் வராதபடி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய கட்டளைப்படி நடக்கணும், மனம் திரும்பணும், அவருடைய வழியில் நடக்கணும், அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். இவன் போய் சொன்னா அவங்க கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்கப்பா, அவங்களுக்கே செவி கொடுக்கலைனா நான் இங்கே இருந்து அவனை அனுப்புனா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கப்பான்னு ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, வேதனை இல்லாத பரலோக வாழ்வு சீக்கிரம் இயேசு மத்தியாகத்தில் வரப்போகிறார். நீங்கள் நானும் அங்கே போகிறோம் பரலோகத்துக்கு. தப்பு பண்ணால் நரகம்தான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் ஜெபத்தில் வேதனைக்குரிய வழி இடத்துல இருக்கான்னு நம்ம ஆராய்வோம். தாவீதை போல தாவீதின் குமாரனாய் இயேசு வந்தார். தாவீதின் திறவுகளை உடையவராய் மாறினார். தாவீதின் தேவன், மோசேயின் தேவன், எலியாவின் தேவன், ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். நம்ம வேதனை எப்படிப்பட்டதாக இருந்தால் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிற சரீரத்தில் வேதனையோடு பார்க்குற வியாதி கொடூரத்தில் இருக்கிற அல்லேலூயா ரகதகலபரபோ காற்று பிராபலத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் இருதயத்தில் அந்த வாழ்வை தொடுகிறார். சர்வாங்க விடுதலை உண்டாகட்டும். வேதனை நீங்கி சுகமாக இருக்கட்டும். யாவுதகாரி யாவதாலாபா, என் பிள்ளைக்கு 35 வயசாச்சு, இன்னும் திருமணம் நடக்கலையே, 40 வயசாச்சு, 32 வயசாச்சு, 29 வயசாச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேதனைப்படுறீங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் இந்த மாதமே ஒரு நல்ல மாப்பிள்ளையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நல்ல ஒரு பொண்ணை கட்டளையிடுகிறார். தேவனுக்கு பயந்த ஸ்திரீகளை கர்த்தர் தருகிறார். தேவனுக்கு பயந்த மணவாளனை தருகிறார். மணவாட்டியை தருகிறார். அல்லேலூயா ரகா தீகா ரபாராக உங்கள் வேதனை நீங்கி சமாதானமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அல்லேலூயா கத்தே கராபோ ஓரி பௌதகரபா ஷே ஓராகாதிக வசனத்திலபடி நடங்க. அல்லேலூயா. வசனத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. வசனத்தினால உங்கள் ஊழியை நிரம்பி இருக்கட்டும். உங்கள் கையின் பிரயாசங்கள் வேத வசனத்தினால் நிரம்பி இருக்கட்டும். அல்லேலூயா. அப்பொழுது ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம் என்றைக்கு உண்டாகும். ஆமே. அல்லேலூயா ரகலா. உங்கள் சொந்த பந்தங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசு பற்றி சொல்லுங்கள். இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். அவரால் இல்லாமல் யாரும் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா ரிக்கதகரவ சபதிகவ. சுசேஷத்தை அறிவிங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். சுசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ. ரிக்கவுதகரி அந்தரலபரவ.
குடியாரர்கள் மனம் திரும்புவார்களாக இயேசு நாமத்தால். விபச்சாரக்காரிகள் மனம் திரும்புவார்களாக இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. ரக்காதாக ரபா ரபா ஓ ரபா திகா பாபா பலிபா ரபா. ஓ மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரி எனப்படுவான். அல்லேலூயா. ஓ ரபா லீபா ரபா. டைவர்ஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஓ டைவர்ஸ் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கப்படுவதாக இயேசு நாமத்தினால். அல்லேலூயா. ரிக்காதாக அலவரவோ ஓ ரபாரிக வெல்லவரை போதி கபாபலவ ஓ ரெபாதிக அலவரவோ. சரியான தூக்கம் வரலை, அடிப்பட்டவங்க பார்த்துக்கிட்டீங்க. ஓ கத்தர் சுகமான நித்திரையை தருகிறார். அல்லேலூயா. ரிக்காதிக அலவரவோ. ஒரே பேக் பெயின், எலும்பு தேய்மானம் கத்தர் நீக்கப்படுகிறார். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.